என் அன்புக்குரியவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உங்களை நினைத்து, உங்கள் தேவைகளை நினைத்து, உங்கள் பெயர்களும் உங்கள் முகவரியும் எங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் உங்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்க மறப்பதே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில் தருவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் நாம் பரிசுத்தமாகிற வாரம், பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற வாரம். பொதுவாக உறவுகள் பல வேளைகளில் எளிதாய் உடைந்து விடுகிறது. உடைந்து போன உறவுகளை உடனடியாய் சரிப்படுத்த நாம் தீர்மானிக்க வேண்டும். சில வேளைகளில் அதை நாம் சரிப்படுத்தவில்லை என்றால் பிளவுகள் பெரிதாகிவிடும். அதன் பிறகு உறவுகளே இல்லாமல் போய்விடும். சரி, உறவுகளை உடைக்கிற காரியத்தில் ஒன்றை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். வசனம் சொல்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஒன்னஸ், ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்? ஒரு மனம் உடைந்தால் அங்கே சமாதானம் இருக்காது. ஆகவேதான் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஒரு மனம் எங்கெல்லாம் தேவையா இருக்கிறது? குடும்பத்தில் தேவையா இருக்கிறது, கணவன் மனைவிக்கிடையே தேவையா இருக்கிறது, பிள்ளைகளுக்கிடையே தேவையா இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே தேவையா இருக்கிறது, உடன்பிறந்தார்க்கிடையே தேவையா இருக்கிறது, வேலை செய்கிற இடங்களில், ஊழியத்தில், எல்லா இடத்திலுமே ஒரு மனம் இருந்தால் அங்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சில மனஸ்தாபங்கள், சில வருத்தங்கள், இவைகளெல்லாம் வரும்பொழுது அங்கே ஒரு மனம் உடைக்கப்படுகிறது. முக்கியமாய் சுயநலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஒரு மனம் இருக்காது. பெருமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஒரு மனம் இருக்காது. சுயநலமும் பெருமையும் தான் ஒரு மனதை கெடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ஒரு மனதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று முந்தின வசனமும் சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. வசனம் சொல்லுகிறது, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இவைகளெல்லாம் ஆவியின் குணநலன். அப்படி என்றால் ஒரு மனதை காத்து கொள்வதற்கு ஆவியானவருடைய இடைப்பாடும் ஆவியின் கனியும் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இந்த நாலுமே ஆவியின் கனிகள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவரால் பிறரோடு ஒரு மனமாய் இருக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்குள் மாம்சீக கிரியைகள் இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் பிறரோடு ஒரு மனமாய் வாழ முடியவில்லை என்றால் உங்களுக்குள் மாம்சீக கிரியைகள் இருக்கிறது என்ற அர்த்தம். சிலர் சொல்லுவார்கள், எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள், எல்லாரும் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். எல்லாரும் ஒரு மனிதனிடத்தில், மனுஷனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, பகைக்க முடியாது. அப்படி என்றால் மாற வேண்டுவது யார் தெரியுமா? எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் தான் மாற வேண்டும். அவர்களுக்குள் ஏதோ சுயநலம், அவர்களுக்குள் ஏதோ மாம்சீக கிரியை. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த மாம்சீக கிரியை இருக்கிறது எனக்கு சொல்லும். நான் ஆவிக்குரிய மனுஷியாய் இல்லாதபடி என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற மாம்சீக கிரிகளை எடுத்து போடும், என்னை புதிதாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேளுங்கள். ஆவியினால் நிறைந்தவர்கள், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியின் கனியுடையவர்கள் இருக்கிற இடத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக சிந்தை, சுயநலமாய் வாழுகிறவர்கள் இருக்கிற இடத்தில் எப்பொழுதுமே ஒரு மனம் இருக்காது. இன்றைக்கு நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா, சண்டையை உண்டு பண்ணி ஒரு மனதை கெடுக்கிறவர்களா? உங்களையே நீங்கள் உய்த்து பாருங்கள். உங்களிடத்தில் குறைவு உண்டென்று ஆவியானவர் உணர்த்தினால் ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி, என்னை மாற்றும், எந்த இடத்திலும் நான் ஒரு மனதை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த வாரம் நாம் பரிசுத்தப்படுகிற வாரம், பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற வாரம். உங்களோடு பேசியிருப்பார் என்றால் ஒப்புக்கொடுங்கள், மனம் திரும்புங்கள், வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, சமாதான கட்டில் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொன்னீரே. உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பங்களில், அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில், அவர்கள் வசிக்கிற இடங்களில் ஒரு மனமில்லாமல் பிசாசானவன் உள்ளே புகுந்து ஆண்டவரே சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுவான் என்றால்
உங்க பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பும் உள்ளவர்களாய் ஒரு மனதை காத்துக்கொள்ள உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. குடும்பங்களிலே ஒரு மன குறைச்சல் இருக்கிறதே, அவைகளெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு எண்ணத்தோடு நடக்கிறார்களே, அந்த சிந்தைகளெல்லாம் எடுத்து போட்டு ஒரு மனம் குடும்பங்களை ஆளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியங்களில் ஒரு மனம் இருக்க வேண்டும். உங்களை தாழ்த்துங்கள், மாம்சிய கிரியைகளை விலக்குங்கள், ஆவியானவரிடத்தில் உதவியை கேளுங்கள், அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஒரு மனமே உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.